வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளிட்ட 2 கைது. மொனராகலையில் நடந்த அசம்பாவிதம், தலைமுடிக்கு சாயம் பூசிய நபருக்கு நேர்ந்த கதி. சுதுகங்கையில் வழுக்கி வீழ்ந்த இளைஞன் காப்பாற்ற முயன்றபோது உயிரிழந்த 2. மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளியோம், அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. ஜாலில் ஆபத்தான முறையில் பயணித்த பேருந்து கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்திய மாற்றம் தான் என்ன? சிவாஜிலிங்கம் கேள்வி. இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ச்சுனா எம்பி. அனுர அரசாங்கத்திற்கும் மஹிந்த தரப்பிற்கும் வலுக்கும் முருகல். விமான நிலைய ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த நேரடி காலத்தில் ஜனாதிபதி அனுர. தாதியொருவர் வேன்புணர்வு, காதலன் உட்பட 3 கைது. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். 9 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர் சலோச்சன கமகே உள்ளிட்ட 2 பிட்டகோட்ட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வர்த்தகர் ஒருவரிடம் லஞ்சம் பெறும் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் கையகப்படுத்தப்பட்ட குறித்த வர்த்தகரின் உறவினரின் காணிக்கு நட்டஈடு வழங்குவதை விரைவுபடுத்தியமைக்காக குறித்து லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கருவாத்தோட்டம் பிரிவின் டொரிங்டன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் காணியொன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டதுடன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து சுமார் 10 கோடி நஷ்டஈட்டை விரைவாக பெற உதவியமை தொடர்பில் குறித்து சந்தேக நபர்கள் 2 லஞ்சம் பெறும்போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிய காணி உரிமையாளர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கமைய சந்தேக நபர்களுக்கு முறைப்பாட்டாளர்களிடமிருந்து லஞ்சமாக 1 கோடியை பெறப்போகும்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். பிட்டகோட்டு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் லஞ்சம் பெறப்படும் போது கைது செய்து நாரகேன்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை கந்தபானகல பிரதேசத்தில் உள்ள முடிதிருத்தும் கடையொன்றில் தலைமுடி மற்றும் தாடிக்கு சாயம் பூசி சுமார் 1 மணித்தியாலத்தின் பின்னர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபருக்கு சாயம் பூசி சுமார் 1 மணித்தியாலத்தின் பின்னர் ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மரணமடைந்துள்ளதாக பதுளை மரண விசாரணை அதிகாரி WAC திருமதி லக்மாலி வெளிப்படையான தீர்ப்பை வழங்கினார். இச்சம்பவத்தில் 37 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இவர் காலையில் முடி திருத்தும் கடைக்கு சென்று முடி மற்றும் தாடியை வெட்டி சாயம் பூசிவிட்டு வீட்டிற்கு வந்த பின்னர் மதியம் முகத்தில் வீக்கம் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மனைவி உடனடியாக தனது கணவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஹந்தபனகல கிராமிய வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதுடன் வைத்தியர்கள் அவருக்கு முதலுதவி அளித்த பின்னர் ஆம்புலன்ஸில் வெள்ளவாய் ஆரம்ப வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்து இந்த மரணம் தொடர்பில் வெள்ளவே மரண விசாரணை அதிகாரியின் அறிவிப்பின்படி மேலதிக விசாரணைக்காக பதுளை நிபுணர் சட்ட வைத்தியர் WAC லக்மாலி, வெள்ளவாய திடீர் மரண விசாரணை அதிகாரி ரொஷான் ஹேவா விதாரண, வெள்ளவாய சுகாதார வைத்திய அதிகாரி JM விமலசூரி ஆகியோர் முடித்திருத்தும் நிலையத்திற்கு சென்று ஸ்தல பரிசோதனையை மேற்கொண்டனர். மேலதிக விசாரணைக்காக அங்கு சாயமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சாயங்களை பெற்றுக்கொள்ளுமாறு நிபுணர் வெள்ளவாய போலீசாருக்கு ஆலோசனை வழங்கினார். மாத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய 2 இளைஞர்கள் சுதுகங்கையில் வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் நேற்றைய தினம் பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் வலையில் சிக்கியிருந்த பீப்பாயொன்றை அகற்ற முற்பட்ட ஒருவர் வழுக்கி சுதுகங்கையில் வீழ்ந்துள்ளார். இதன்போது அவரை காப்பாற்றுவதற்காக மற்ற இளைஞர்கள் முயற்சித்துள்ளனர். இந்நிலையில் 2 நீரால் இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். குறித்த சம்பவத்தில் மாத்தளை, கழுதாவளி மற்றும் கிவுலா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 இளைஞர்களே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் இந்த நாட்டில் இரத்தாரோடு இடமளிக்க மாட்டோம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இனமத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் இனமத ரீதியிலான சில பிரச்சினைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம். ஆனால் அந்த பிரச்சினைகளை ஊதி பெருக்கும் வகையில், வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் இரத்தாரோடு இடமளிக்க மாட்டோம். வேரூன்றியிருந்த தேசிய இன பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு தெற்கு இடையேயான உறவு அருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அந்த நிலைமை மீண்டும் பெற இடமளியோம். புதிய அரசமைப்பினூடாக தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்து ஒன்று வீதி விதிமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வழித்தடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 29 ஸ்ரீ 7911 என்ற பதிவு இலக்கத்தை கொண்ட பேருந்து இவ்வாறு வீதியில் ஆபத்தான முறையில் பயணித்துள்ளது. பின்னால் வெறும் வாகனத்துக்கு வழிவிடாமல் வீதியின் குறுக்கும் மறுக்குமாக பேருந்தானது பயணத்தில் ஈடுபட்டுள்ளது. பயணிகள் மத்தியிலும் வீதியில் பயணித்தவர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்து இந்த காணொளியானது சமூக ஊடகங்களில் வைரலாகும் நிலையில் பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறான சாரதிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் க. மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் கதைகளை கூறி படங்களை காட்டிக் கொண்டிருப்பதில் பயனில்லை என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய மாற்றம்தான் என்ன என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எமது மக்கள் கஷ்டப்படுகின்ற துன்பப்படுகின்ற போது எல்லாம் நம் மக்களுக்காகவே குரல் கொடுத்து வருகின்றோம். ஆனால் முன்னர் JVP என்கிற கட்சியானது எமது மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து பல குழப்பங்களை செய்து வந்திருந்தனர். குறிப்பாக சுனாமி அனர்த்தத்தின் பின்னரான மீட்பு நடவடிக்கை காலத்தில் இந்த JVPயினர் செய்தவை எதனையும் எமது மக்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்றைய அதே JVPயினர் தான் தேசிய மக்கள் சக்தியாக புது அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றனர். குறிப்பாக மாற்றம் என்று சொல்லி வந்த இவர்கள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் என பார்க்க வேண்டும். அதிலும் ஊழல், முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், திருட்டுகள் என பலதை பற்றி பேசியும் பலரையும் தம்முடன் இணைத்து கொண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டவர்கள் இப்போது பேசுவதையும் செயற்பட்டு வருவதையும் உரிய முறையில் அவதானிக்க வேண்டும். மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் தான் என்ன? இதனை மக்கள் உணர்கின்ற போது மீண்டும் பொய்க்கதைகளை கூறி படம் காட்ட முடியாது என தெரிவித்தார். கடட் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கடட் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அத்துடன் கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சினை குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் நிலவி வரும் கருத்து வேறுபாடு மேலும் வலுவடைந்து பெரும் மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை எனவும் மொட்டு கட்சி தரப்பில் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது. எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைக்கேற்ப பாதுகாப்பு போதுமானது என அரசாங்க தரப்பு தொடர்ந்தும் கூறி வருவதனால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது.
இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல முறையான பாதுகாப்பு மதிப்பீட்டின் பின்னரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளதோடு அப்படி இல்லை என்று கூறினால் அதை மறுபரிசீலனை செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சட்டத்தரணியான மனோஜ் கமகே முன்னாள் ஜனாதிபதி மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்படும் என்ற அபாயம் இருப்பதாக கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 காவல்துறையினரே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் நிறுத்தப்பட்டிருந்த இராணுவத்தில் 227 பேர் சமீபத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம், விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தோடு தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி குறித்த இந்த நிறுவனங்களூடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாவல வெல்கால பிரதேசத்தில் அரச வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியொருவர் வேன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெல்கால அம்பன பிரதேசத்தில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டதாக நாவல காவல் நிலையத்தில் குறித்த தாதி அளித்திருந்த முறைப்பாட்டின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெல்கல அம்பன பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் இராணுவ சேவையிலிருந்து விடுமுறையில் சென்றவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் 36, 34 மற்றும் 37 வயதுடையவர்கள் எனவும் சந்தேக நபர்கள் நாவல நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நாவல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.